ஆணவ கொலைக்கு கூட்டுச்சதி, கான்ஸ்பிரன்சி, நான் அவங்க பொண்ணோட அப்பா அம்மா அவங்களாம் சேர்ந்து எப்படி கொலை பண்ணலாம் கான்ஸ்பிரசியில் இருக்குது, ப்ரிப்ரேஷன் இருக்குது, 147 கூடுறது இருக்குது, ராயட் இருக்குது, என்னென்ன உங்களுக்கு அன்லாஃபுல் அசம்பிளி இருக்குது, எல்லாம் இருக்குது. கொலை 302, கொலைக்கு 2 தான் இருக்குது, ஒன்று லைஃப் இல்லை டெத்து, 2 தான் கொடுக்க முடியும். இது SC/ST ஆக்ட் என்னன்னா கொலை, SC/ST ஆக்ட் கொலைன்னா அந்த கொலைக்கு ஒரு வித்தியாசம் இல்லை, இதே லைஃப் இதே டெத்து தான். ஏன் SC/ST கொண்டு வந்தாங்கன்னா மற்றவனை அடிக்கிறதுக்கும் SC/STயில் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. போகிற வரவனை ஒருத்தர் சும்மா அடிச்சிங்கன்னா பழைய இதுபடி 321 331 தான் வரும். இப்போது ஒரு தலித் அடிச்சிங்கன்னா அது வந்து SC/ST ஆக்ட் நோ ஆன்டிசிபேட்டரி. இன்னொரு கூடுதல் ஒரு பாதுகாப்பு அந்த மக்களுக்கு கொடுக்கணுன்னாங்க. புரியுதா? நான் சாதாரணமாக ஒருத்தனை அடித்தேன்னா 323 சாதாரண அடி, அதே அடி நான் SC மேலே அடித்தேன்னா அவருக்கு நான் ஜாமீனில் வெளியே வர முடியாது. இந்த ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். இது மாதிரி ஆணவ கொலைக்கு எங்கே இருக்குது? அல்டிமேட்டாக ஒன்று பண்ணலாம், தனி கோர்ட் அமைக்கலாம். ஆணவ கொலைகளை விசாரிப்பதற்கு தனி கோர்ட். ஏற்கனவே ஒரு 22க்கு தனி கோர்ட் இருக்குது, இதுக்கு சேர்த்து தனி கோர்ட் வச்சுங்க, அவ்வளோதான். அதை தான் பண்ண முடியுமே தவிர சட்டம் அதுக்கு தனி சட்டம் என்ன கொண்டு வரீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் நான் இவ்வளோ கேள்வி கேட்டேன். 2 பேரும் சதி பண்ணுறது இருக்குது, ஏற்கனவே சதி, பெண் ஆணும் காதலிக்க கூடாதுன்னு இருக்குது, மேல் சாதி கீழ் சாதி, எப்படி இருந்தாலும் அல்டிமேட் நீங்கள் கொலைக்கு போயிட்டீங்களே. இருக்கிறதுலே ஐபிசியில் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொலைக்கு தானே. லைஃப் இஸ் அ லைஃப், 20 இயர்ஸ் சொல்லாதீங்க, லைஃப் இஸ் அ லைஃப். லைஃப்னா 60 வருஷம் வந்தால் லைஃப், அது கொடுக்குறது சட்டத்தில் இடம் இருக்குது, டெத்து கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. இப்போ ஆணவ கொலை எதுக்கு தனியாக? இப்போ புரியுது அவங்களோட சதி என்னென்னு. அப்படியே கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வேணும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை அகில இந்திய லெவலில் வேணும். அகில இந்திய லெவலில் உள்துறை அமைச்சராக இருக்க அமித்ஷா அதுக்கு ஒத்துக்க மாட்டார். காரணம் வர்ணாசிரமம். கொண்டாந்து அப்படி கடைசியாக கொண்டாந்து மோடி தலையில் வச்சுட்டு இப்போ இதெல்லாம் காரணம்லாம் மோடி தான்ப்பா அப்படின்னு போகிறதுக்கு ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. அதுக்கு எப்பவும் போல் வன்னியரசு இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு.